அந்த காலகட்டத்தில் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த காலகட்டத்தில் பூஜித் ஜெயசுந்தர போலீஸ் மாதிபராக இருந்தவர், ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர். ரெண்டு பேருக்கும் போதுமான தகவல் கிடைச்சிருந்தது, துல்லியமான தகவல் கிடைச்சிருந்தது. தேவாலயங்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட இருக்கு, நட்சத்திர விடுதிகள் மேலே தாக்குதல் நடத்தப்பட இருக்குன்னு சொல்லி துல்லியமான தகவல் கிடைச்சிருந்தும் தாக்குதலை தடுக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலைன்னு சொல்லி தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் 3 நீதிபதிகளை கொண்டிருக்கிற அமர்வு பிரியந்த லியனகே, விராஜ் வீரசூரிய, திலகரத்ன பண்டாரன்னு சொல்லப்படுற 3 பேர். இதில் பிரியந்த லியனகே தலைமையில் தான் இந்த அமர்வு நடந்திருக்கு. பிரியந்த லியனகே, திலகரத்ன பண்டாரன்னு சொல்லப்படுற 2 நீதிபதிகளும் இந்த 2 பேரும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவும் பூஜித் ஜெயசுந்தரவும் குற்றவாளிகள் சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதில் தலைமை நீதிபதி பிரியந்த லியனகே குறிப்பிட்டிருக்கிறார், 268 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, 586 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஒட்டுமொத்த பொதுமக்களுக்குமான பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்த நபர். அந்த காலகட்டத்தில் SISனுடைய அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த நிலந்த ஜெயவர்தன போலீஸ் மாதிபராக இருந்த பூஜித் ஜெயசுந்தரவுக்கு துல்லியமான தகவல் அனுப்பி வச்சிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட இருக்குன்னு சொல்லி தகவல் கொடுத்திருக்கிறார். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் பூஜித் ஜெயசுந்தரவால் எடுக்கப்படலை. இதனால இவர் குற்றவாளி சொல்லி நான் தீர்ப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் தீர்ப்பு அறிவிக்கிறோம்னு சொல்லி தான் பிரியந்த லியனகே இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் விராஜ் வீரசூரிய சொல்லப்படுற நீதிபதி சொல்லியிருக்கிறார், சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமில்லாம நிரூபிக்கப்படலை, இதனால 2 பேரையும் விடுதலை செய்யறேன், 2 பேரும் நிரபராதிகள் சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தாலும் 3 பேரை கொண்டிருக்கிற அமர்வு 2 பேர் ஒரே விதமான தீர்ப்பை குற்றவாளிகள் சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தூக்கு தண்டனை என்ற அடிப்படையில் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கும் தீர்ப்பு தனியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. சுமத்தப்பட்டிருக்கிற 855 குற்றச்சாட்டுகளையும் 854 குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபணமாகிறதுன்னு சொல்லி அதே 2 நீதிபதிகளும் இந்த 2 பேரும் குற்றவாளிகள், இந்த இவரும் குற்றவாளி சொல்லி தீர்ப்பு கொடுத்திருந்தார். ஆனா மற்ற முதல்ல பூஜித் ஜெயசுந்தரவுக்கு சொன்ன மாதிரி விராஜ் வீரசூரியன் சொல்லப்படுற நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார், சந்தேகத்துக்கிடமில்லாமல் இந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியாமல் போயிருக்கு, இதனால இவர் நிரபராதி சொல்லி நான் தீர்ப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு நீதிபதி மட்டும் தீர்ப்பு அறிவிச்சிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் 2 பேருக்கும் தூக்கு தண்டனை இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது கிடையாது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இந்த வழக்குக்கு ஏற்கனவே தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருந்த முகமது இர்ஷதீன், நாமல் பலல்லே, ஆதித்ய பட்டபெந்திகே இந்த 3 பேரும் கொடுத்த தீர்ப்பு என்னன்னு சொன்னா இந்த 2 பேரும் நிரபராதிகள், விடுதலை செய்யப்படணும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு சட்டம் அதிபர் திணைக்களம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை பதிவு செய்திருந்தது. மேல் நீதிமன்றம் கொடுத்திருந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 பேரை கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்பு ஏற்கனவே மேல் நீதிமன்றம் சொல்லியிருக்கிற தீர்ப்பு பிழையானது. இந்த 2 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது பிழையானது. இந்த வழக்கு திரும்பவும் விசாரிக்கப்படணும் சொல்லி ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகுதான் இப்ப தீர்ப்பு அறிவிச்சிருக்கிற நீதிபதிகள் தலைமையில் இந்த விசாரணைகள் ஆரம்பமாகி இருந்தது. இதுக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. ஒன்றும் கிடையாது, வெளிக்கட சிறைச்சாலைக்கு இந்த 2 பேரும் அனுப்பி வைக்கப்படுவாங்க. இப்ப நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் கூட்டி போகப்பட்டிருக்கலாம்னு சொல்லி. ஆனாலும் வெளியில வர்றதுக்கும் ஒரு சில சாத்தியங்கள் இருக்கு, இல்லாம இல்ல. மற்ற வழக்குகள்ல மாதிரி இந்த 2 பேரும் மேன்முறையீடு பதிவு செய்ய முடியும். சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் இந்த 2 பேரும் நாங்கள் விடுதலை செய்யப்படணும் சொல்லி ஒரு மனுவை சமர்ப்பிக்க முடியும். மேன்முறையீட்டு மனுவை பதிவு செய்ய முடியும். அதுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குமா இல்லையான்றதெல்லாம் நீதிமன்றத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயங்கள். ஆனால் அந்த மாதிரியான ஒரு இயலுமையும் இல்லாட்டி அந்த மாதிரியான ஒரு சாத்தியமும் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டி இருக்கும். பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன நியமிக்கிற 5 பேரை கொண்டிருக்கிற ஒரு அமர்வு அந்த மேன்முறையீட்டு மனுவை விசாரிக்கும். இதை பற்றின ஒரு சில விஷயங்களையும் நாங்கள் போக போக கதைக்கலாம். இன்னும் ஒன்று வெளியில் வர்றதுக்கான சாத்தியம் என்னன்னு சொன்னால் ஜனாதிபதி பொது மன்னிப்பு. இந்த ஆட்சி காலகட்டத்தில் இந்த 2 பேருக்கும் ஜனாதிபதி பொது மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லி எப்படியுமே எதிர்பார்க்க முடியாது. சில நேரத்தில் ஒரு சில வருஷங்கள் ஆட்சி மாற்றம் நடந்து அடுத்த தேர்தலையோ இல்லாட்டி அதுக்கு பிறகு நடக்கிற தேர்தலையோ ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து வேறொருத்தர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் சில நேரங்களில் அவர் விரும்பினா இந்த 2 பேருக்கும் ஜனாதிபதி பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்யறதுக்கும் ஒரு சாத்தியம் இருக்கு. வெளியில வர்றதுக்கான சாத்தியமும் இல்லாம இல்லை.
இந்த நேரம் பூஜித் ஜெயசுந்தர வந்து மைத்ரிபால சிறிசேனவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டிருந்தவர். மைத்ரிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கேள்வி கேட்ட நேரத்தில் மைத்ரிபால சிறிசேன சொல்லியிருந்தார், நீதிமன்றத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயங்கள் சம்பந்தமா என்னால் எந்த விதமான கருத்துக்களையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி மைத்ரிபால சிறிசேன அந்த இடத்துல இருந்து வெளியேறி போனதை பார்க்க முடிஞ்சது. ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு பிறகு இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் மைத்ரிபால சிறிசேன சம்பந்தமா பூஜித் ஜெயசுந்தர வந்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் சில குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறார். என்னதான் போலீஸ் மாதிபர் என்ற பதவியில நான் இருந்திருந்தாலும் கூட 2018 பிறகு 2018 நவம்பர் மாதத்துக்கு பிறகு நான் எந்த ஒரு பாதுகாப்பு பேரவை கூட்டத்திலையும் கலந்து கொண்டது கிடையாது. இந்த கூட்டத்தில் நீ கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி மைத்ரிபால சிறிசேன தனக்கு சொன்னதா. மைத்ரிபால சிறிசேன வந்து பாதுகாப்பு செயலாளர் மூலமா தனக்கு அறிவிச்சிருந்ததா பூஜித் ஜெயசுந்தர வந்து குறிப்பிட்டிருந்தார். ஒரு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு பேரவையினுடைய கூட்டம்ன்றது எவ்வளவு முக்கியமானது. பாதுகாப்பு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பேசப்படும், தீர்மானங்கள் எடுக்கப்படும். பொதுமக்களோட பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கிற தலைமை பதவியில் இருக்கிற போலீஸ் மாதிபர் கலந்து கொள்ளாம அப்படி என்ன பாதுகாப்பு பேரவை கூட்டத்தை நடத்த முடியும் என்றது தெரியாது. ஆனால் இவர் இல்லாம தான் 2018 இருந்து இந்த தாக்குதல் நடக்கும் காலகட்டம் வரைக்குமான காலகட்டத்துக்குள்ள வந்து பாதுகாப்பு பேரவையினுடைய கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. மைத்ரிபால சிறிசேன வந்து அந்த கூட்டத்தில் தான் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாராம். இதுக்கு பிறகு தாக்குதல் நடந்ததும் உடனடியாக பூஜித் ஜெயசுந்தர அந்த பதவியிலிருந்து கட்டாய விடுமுறை கொடுக்கப்பட்டிருந்தார். அந்த பதவியிலிருந்து விலகணும் சொல்லி மைத்ரிபால சிறிசேன தனக்கு அழுத்தம் விடுத்தாராம். அதுக்கு பிறகு கட்டாய விடுமுறைக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகுதான் சிடி விக்ரமரத்ன பதில் போலீஸ் மாதிபர் என்ற பதவிக்கு வந்தவர். சிடி விக்ரமரத்னவும் இன்னைக்கு உயிரோட இல்லை. கொலையா தற்கொலையான்றது இது வரைக்கும் தெரியாது. இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு கூட மைத்ரிபால சிறிசேன மேல இந்த பூஜித் ஜெயசுந்தரவால சுமத்தப்பட்டிருந்தது என்றதையும் இதுல வந்து ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கு. அப்படியா இருந்தாலும் இதுல வந்து இன்றைக்கு 2 பேரும் குற்றவாளிகள் சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. வாழ்நாள் முழுக்க சிறையில தான் அவர்களுடைய காலத்தை வந்து கழிக்க வேண்டி இருக்கும். இந்த மாதிரியான முக்கியமான தீர்ப்புகள் எல்லாம் இந்த நாட்களில் அறிவிக்கப்படுற காலகட்டத்தில் தான் நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதிலை அதிகரிக்கிறது சம்பந்தமான ஒரு தீர்மானம், அதை பற்றின முயற்சிகள் ஒரு பக்கம் நடக்குது. இன்னும் ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் உட்பட ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பா பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன சம்பந்தமான சில விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்போ இதுக்கு முதல்ல நான் சொல்லியிருந்தேன், நீதிமன்றத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக நம்மளாலையும் கதைக்க முடியாது. ஆனால் இந்த வழக்கில் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு பதிவு செய்கிற சந்தர்ப்பத்தில் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் 5 பேரை கொண்டிருக்கிற ஒரு நீதியரசர்கள் அமர்வு அந்த மேன்முறையீட்டை விசாரிக்கும். அந்த 5 நீதியரசர்களும் யாருன்றதை தீர்மானிக்க போகிறது பிரதம நீதியரசராக இருக்கிற நபரை. இப்போ பிரதம நீதியரசராக இருக்கிறவர் பிரீத்தி பத்மன் சூரசேன. பிரீத்தி பத்மன் சூரசேனவை அதே பதவியில் வச்சிருக்கிறதுக்காகத்தான் அரசாங்கம் தனிநபருக்காக அரசியலமைப்பையே திருத்த இருக்கு. இல்லாட்டி இந்த மாதிரி நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதிலேயே அதிகரிக்கிறதுக்கான முயற்சி என்றது தனிநபர் அடிப்படையாக கொண்டது என்ற மாதிரியான ஒரு விமர்சனம் அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நாமல் ராஜபக்சவும் நேற்று இது சம்பந்தமாக கதைச்சிருந்தவர். இன்னைக்கு வந்து அரசாங்கத்தின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிசட்ட இது சம்பந்தமாக கேட்கப்பட்டிருந்தது. திரும்பவும் ஒவ்வொரு நாட்களும் இதே கேள்வி கேட்கப்படுது. இன்னைக்கு வந்து ஒரு சில புதிய விஷயங்களை வந்து நலிந்த ஜாயதிச குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ ஒரு பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு நடத்தப்படணும் என்ற மாதிரி ஒரு சில அரசியல்வாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நீதிபதிகள்கிட்ட ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படுறதா இருந்தா சாதாரண பாராளுமன்றத்தில் மட்டும் சட்டம் நிறைவேற்றினா இல்லாட்டி தீர்மானம் நிறைவேற்றினா போதுமானது கிடையாது. பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு ரிஃபரண்டம் நடத்தப்படணும் சொல்லியும் சில கோரிக்கைகள் இருக்கு ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், நலிந்த ஜாயதிச சொல்லியிருந்தார், இதை வந்து உச்ச நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும். அரசியலமைப்புக்கு அமைய பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு தேவையா இல்லையான்றதை வந்து அரசாங்கமோ இல்லாட்டி எதிர்கட்சிகளோ தீர்மானிக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் தான் அதை வந்து தீர்மானிக்கும் சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேரம் ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த நாட்களில் வந்து எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கு. ஆனால் இதுக்கு முதல்ல இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவரா ஜெஃப்ரி அழகரத்ன பதவி வகிச்ச காலகட்டத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்ததாம். அந்த அறிக்கையினுடைய பரிந்துரையில் குறிப்பிடப்பட்டிருக்கு, உச்ச நீதிமன்ற நீதியரசர்களினுடைய ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படணும் சொல்லி. ஆனால் இன்றைக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொல்லி தொடர்ச்சியான கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் 2015ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமான சில கூட்டங்கள் நடத்தப்பட்டு சில குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கு. அதில் நீதித்துறை சம்பந்தமான உபகுழு சொல்லி ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவினுடைய தலைவராக அந்த காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த ரவுஃப் ஹக்கீம் வந்து நியமிக்கப்பட்டிருந்தவராம். அந்த குழுவினுடைய பரிந்துரையும் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களோட ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படணும் என்றது.
அந்த காலகட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்காத நபர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஒன்றா கூடிக்கொண்டிருக்கிறது ஆச்சரியமானது என்ற மாதிரி அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் இன்னைக்கு வந்து ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. சில நாட்களுக்கு முதல்ல சஜித் பிரேமதாச ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தவர். அந்த கூட்டத்திலையும் ஹக்கீம் கலந்து கொண்டார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். கண்ட மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்றைக்கு வந்து அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார், ஹக்கீம் தலைமை தாங்கின ஒரு குழுவினுடைய பரிந்துரை சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற நீதியரசர்கள்ட ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படணும் என்றது. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்ன்றது அதுக்கான பதில் வந்து ஹக்கீம் தான் சொல்ல வேண்டி இருக்கு. ஆனாலும் இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அரசாங்கம் சொல்கிற மாதிரி சில நீதிமன்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டி இருக்கு. மேன்முறையீட்டு நீதிமன்றங்களை இப்போ கொழும்புல மட்டும்தான் இருக்கு. பிராந்திய ரீதியில் இயக்கிறதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டு வருது. இன்னும் ஒரு பக்கம் புதிய நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது. இந்த காலகட்டத்துக்குள்ள அனுபவம் இருக்கிற நீதியரசர்கள் நீதிபதிகளினுடைய சேவை வந்து தொடர்ச்சியாக தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த மாதிரியான முயற்சி முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த முயற்சி வெற்றி அடையுமா, என்ன நடக்கும் என்றதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விஷயங்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.